ஹோம் லோன் வந்து மேடம் அதிகமாக இன்ட்ரெஸ்ட் பே பண்ணுற மாதிரி இருக்குது அப்படின்ட்டு 3000 மந்த்லி பே பண்ணாலே எனக்கு ஒரு 4-5 இயர்ஸ் குறையிற மாதிரி இருந்தது. அவங்க என்கிட்ட இன்ட்ரெஸ்ட்டே வாங்க முடியாது, லோன் ஆக்டிவாகவே இருக்கும். This festive season, travel the world with Grand Royal Tours. அடையார் ஆனந்த பவன் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் மற்றும் A2B வெஜ் ரெஸ்டாரண்ட் உங்கள் பசியார எங்கள் ருசி பேசும். எமோஷ்னலாகவும் நம்ம வந்து சொந்த வீடு வாங்கணும்னு வருவோம். ஏன்னா இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு முன்னாடி எல்லாருமே எதிர்பார்க்குறது அதுதானே, ஒரு வீடு இருக்கணும். அப்படின்னால நான் திரும்ப ஒரு ஃப்ளாட்ஸும் வாங்கிட்டேன். மொத்த இதில் 30 to 35% கிட்ட கேஷ் கொடுத்துட்டு பாக்கி ஒரு 65% மட்டும்தான் லோன் போகணும். அதில் கொஞ்சம் குறைச்சேன். 3000 பே பண்ணால் எனக்கு 4-5 இயர்ஸ் குறையதுனால அதை நான் ஃபஸ்ட்டு மந்த்லேயே ஸ்டார்ட் பண்ணேன். எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி அடைச்சிங்க லோனு? நான் ஒரு 7 இயர்ஸ் முன்னாடி 7 வருஷத்துக்கு முன்னாடியே அடைச்சிட்டிங்க. இப்போ நீங்கள் சொன்ன இந்த ஆப்ஷன் வந்து எல்லா ஹோம் லோனுக்கும் பாசிபிளா இல்லை இதுக்குன்னு நம்ம வந்து ஒரு இதுக்கு வேறு ஏதாவது டேர்ம்ஸ் அப்படிங்கிறது? இல்லை, ஹோம் லோன் எல்லாத்துக்குமே பாசிபிள் தான். நம்ம முன்னாடி க்ளோஸ் பண்ணுறது. கடன் இருந்தாலே உங்களை இதெல்லாம் சுதந்திரமாக பண்ண விடாது. 0 டெப்ட் எனக்கு வந்து இருக்கவே கூடாது. லைஃப் ஸ்டைலில் ரொம்ப சிம்பிளாக வச்சுக்கணும். அதில் போய் லாக் ஆகிட்டோம்னா நம்ம இப்போ பண்ணுற எல்லா முயற்சிகளையுமே நீங்கள் சொல்கிற மாதிரி தான் பல புல் பேக் இருக்கும். நம்ம இதிலே ஃப்ளெக்ஸி கிளாப் மல்டி கிளாப் நான் கம்பேர் பண்ணிக்கிட்டே இருப்பேன். அதேமாதிரி ஸ்மால் மிட்டு செக்டார் ரொம்ப ரிஸ்க்கு இருந்தாலும் நான் வந்து ஐடி செக்டாரையும் மெடிக்கல் செக்டாரையும் கம்பேர் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணுறதுக்காக, இதெல்லாம் என்னோட பர்சனல் இன்ஃபர்மேஷனுக்காக. டேட்டா வேணும் எல்லாத்துக்குமே, அதுக்கு காசை ரியல் டைமில் போட்டு எடுக்கணும். அது ஒரு கான்ஃபிடென்ஸே உங்களுக்கு கொடுக்கும். பர்சன்டேஜ் ஆஃப் ரிட்டர்ன்ஸை எப்படிலாம் இன்க்ரீஸ் பண்ணணும். சீனியர் சிட்டிசன் ஸ்கீமில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா, அதை விட கொஞ்சம் எக்ஸ்ட்ரானா மியூச்சுவல் ஃபண்ட்ஸ், இந்த மாதிரி தான் கொண்டு வந்தேன். லாஸ்ட்டாக ஸ்டாக்ஸ். மணி எவ்வளோக்கு எவ்வளோ ஃபாஸ்ட்டாக க்ரோ ஆகணும், 2 டிஜிட்லையாவது ரிட்டர்ன்ஸ் இருக்கணும் அப்படின்னு பார்த்து. மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் பொதுவாக ஒருத்தவங்களுக்கு ஒரு 5-6 இருந்தாவே போதும், டிஃப்ரெண்ட் கேட்டகரிஸ்லனாலும். நான் கொஞ்சம் ஓவர் டைவர்சிஃபைட் தான், 8 மொத்த போர்ட்ஃபோலியோ ஓவர் டைவர்சிஃபைடாக பண்ணேன். சார் வணக்கம். வணக்கம் சார், நீங்கள் வந்து முதலீடை எப்போ ஆரம்பிச்சிங்க? எத்தனை வருஷமாக முதலீடு பண்ணிட்டு இருக்கீங்க? நான் முதலீடை ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி முதல்ல ஸ்டார்ட் பண்ணேன். இப்போ வரைக்கும் அப்படியே கண்டினியூ. 15 வருஷமாக இருக்கீங்க. இப்போ நாங்கள் வந்து முதலீடு பற்றி எப்படி தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, நிறைய வீடியோஸ் இருக்குது, நிறைய பேர் எழுதுகிறாங்க. இப்படி எங்களுக்கு வந்து முதலீடு அப்படிங்கிற ஒரு விஷயம் அறிமுகமாகுது. நீங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போதே டைரெக்டாக இன்வெஸ்டிங் அப்படின்றதுக்குள்ளே போனீங்களா, இல்லை சேவிங்ஸ்லேருந்து இன்வெஸ்டிங்க்கு ஷிஃப்ட் ஆனீங்களா? நான் அந்த 15 இயர்ஸ் சொன்னேன் இல்லையா, அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு சேவ் பண்ணேன். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் சேவிங்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்லாம் ஒரே சேவ் பண்ணுறவங்கிறது தான் இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி அப்படின்னு இருந்தது. அதுக்கப்புறம் சேவிங்ஸில் வந்து ஒரு பேங்க் அக்கௌண்ட்டில் வச்சுருந்தோன்னா ஒரு 3-4% வந்தது. அதை நான் இன்வெஸ்ட்மெண்ட்டாக மாற்றுறதுனா என்னை பொறுத்த வரைக்கும் அப்போ எஃப்டியில் தான் போடுறது அப்படின்னு நான் எஃப்டியாக போட்டுட்டு இருந்தேன். அது ஒரு 7-8% ஆவரேஜாக வரும். இப்படி தான் நான் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணேன். அதுக்கப்புறம் இந்த ரிட்டர்ன்ஸ் வந்து கொஞ்சமாவது இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுனால ஒரு பப்ளிக் ப்ராஃபிடென்ட் ஃபண்ட் ஸ்டார்ட் பண்ணேன். இதுதான் நான் முதல்ல ஸ்டெப்பாக ஸ்டார்ட். ஸோ அப்போ நமக்கு இருக்கக்கூடிய ஆப்ஷன்ஸ், நமக்கு அதிகமாக தெரிஞ்ச ஆப்ஷன்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா எஃப்டி தெரியும், இப்போ பப்ளிக் ப்ராவிடென்ட் ஃபண்ட் அப்படிங்கிறது தெரியும். அங்கேருந்து நான் வந்து இன்வெஸ்டிங்குள்ளே போகிறேன் அப்படின்னு நீங்கள் எப்படி போனீங்க? எந்த இன்வெஸ்ட்மெண்ட்டுக்குள்ளே போனீங்க? ஸோ நான் பப்ளிக் ப்ராஃபிட் பண்ணிகிட்டு இருக்கும்போது எல்ஐசிலையும் பண்ணிட்டு இருந்தேன். பட் இதெல்லாம் வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கான இதை நமக்கு நெக்ஸ்ட் லெவலுக்கு எடுத்துகிட்டு போகிறது ரொம்ப ஸ்லோவாக தான் இருக்கும். இன்ஃப்ளேஷனே பீட் பண்ணல அப்படின்னு எனக்கு ஓரளவுக்கு புரிஞ்சதுக்கு ஆரம்பித்தேன். அப்போ கூட எனக்கு மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் பற்றி பெரிய நாலேஜ் இல்லை. நான் ஆனால் கோல்டு கொஞ்சம் வாங்கினேன். ஸோ கோல்டு வந்து இதை விட ஃபாஸ்ட்டாக ஓவராலாக பர் இயர் சிஏஜிஆர் இன்க்ரீஸ் ஆகும் அப்படிங்கிறதுல கோல்டு கொஞ்சம் அக்குமுலேட் பண்ண ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ், அப்புறம் சீனியர் சிட்டிசன் ஸ்கீம்லேயும் என் பேரண்ட்ஸ் நேமில் கொஞ்சம் பர்சன்டேஜ் ஆஃப் இது அதிகம் வர்றதுக்காக என்னோட கோல் ஒன்றே ஒன்று தான் இருந்தது, பர்சன்டேஜ் ஆஃப் ரிட்டர்ன்ஸை எப்படிலாம் இன்க்ரீஸ் பண்ணணும். சீனியர் சிட்டிசன் ஸ்கீமில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா, அதை விட கொஞ்சம் எக்ஸ்ட்ரானா மியூச்சுவல் ஃபண்ட்ஸ், இந்த மாதிரி தான் கொண்டு வந்தேன். லாஸ்ட்டாக ஸ்டாக்ஸ். இந்த எஃப்டிஓ இல்லை பிபிஎஃப்ஓ இதில் வந்து இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறது வந்து ஓரளவுக்கு கம்மியாக இருக்குது. இன்ஃப்ளேஷனை பீட் பண்ணுற மாதிரி எனக்கு பணவீக்கத்தை தாண்டி பணம் வளரணும், ஸோ நான் வேறு முதலீடை பார்க்கணும் அப்படின்னு உங்களுக்கு எந்த இடத்துல தெரிய வந்துச்சு? யார் மூலமாக தெரிய வந்ததா, இல்லை நீங்களே ஏதாவது படித்து அந்த மாதிரி தெரிஞ்சுக்கிட்டீங்களா? இல்லை, நான் எல்லாமே படித்து தான் தெரிஞ்சுக்கிட்டேன். செல்ஃப் இன்ட்ரெஸ்ட்டில் பண்ணேன். ஏன்னா எனக்கு என்னென்னா மணி எவ்வளோக்கு எவ்வளோ ஃபாஸ்ட்டாக க்ரோ ஆகணும், 2 டிஜிட்லையாவது ரிட்டர்ன்ஸ் இருக்கணும் அப்படின்னு பார்த்து. பட் இதை நான் ட்ரை பண்ண ஆரம்பிக்கும் போதே ஒரு சொசைட்டி ப்ரெஷர் எல்லாருக்குமே இருக்கும். எமோஷ்னலாகவும் நம்ம வந்து சொந்த வீடு வாங்கணும்னு வருவோம். ஏன்னா இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு முன்னாடி எல்லாருமே எதிர்பார்க்குறது அதுதானே, ஒரு வீடு இருக்கணும் அப்படின்னால நான் திரும்ப ஒரு ஃப்ளாட்ஸும் வாங்கிட்டேன்.
ஸோ அகெயின் கொஞ்சம் எனக்கு குறைய ஆரம்பிச்சிது. ஏன்னா அதுக்காக நான் இது பண்ணணும். பட் நான் அப்பயும் என்ன ஒன்று டிசைட் பண்ணேன்னா, ஒரு 80-90% லோன் கொடுத்தாலும் நம்ம அவ்வளோ வாங்கக்கூடாதுங்கிறதுனால நான் வந்து ஒரு மொத்த இதில் 30-35% கிட்ட கேஷ் கொடுத்துட்டு பாக்கி ஒரு 65% மட்டும்தான் லோன் போகணும். அதில் கொஞ்சம் குறைச்சேன். ஏன்னா நான் அதிகமாக இன்ட்ரெஸ்ட் பே பண்ணுற மாதிரி இருக்குது அப்படின்ட்டு. என்ன கொஞ்சம் நம்ம வீடு வாங்குறத கொஞ்சம் தள்ளி போடுற மாதிரி இருக்கும். பட் என்னென்னா நம்ம ஃபஸ்ட்டு இனிஷியல் அமௌண்ட் அதிகமாக பே பண்ணிட்டோன்னா நம்ம லோன் டென்ஷனும் குறையும், இயர்லி மந்த்லி இஎம்ஐயும் குறையும். ஸோ அப்படி பண்ணிட்டேன். அங்கே நம்ம இஎம்ஐ கட்டும்போது திரும்ப நம்மளோட ஆக்சுவல் இன்வெஸ்ட்மெண்ட் கொஞ்சம் ஸ்பீட் குறையும். அதனால் என்ன பண்ணேன்னா ஹவுசிங் லோனை ஃபாஸ்ட்டாக க்ளோஸ் பண்ணுறதுல ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பித்தேன். சரி எப்படியா இருந்தாலும் இது கடைசி வரைக்கும் நம்ம 20 years லோன் பேங்க் கொடுத்தாலும் நம்ம அதை வச்சுக்க வேண்டாம், எனக்கு வந்து அதை ஃபஸ்ட்டு க்ளோஸ் பண்ணிடணுங்கிறதுனால இன்வெஸ்ட்மெண்ட் கொஞ்சம் ஸ்லோ பண்ணிவிட்டு லோனை க்ளோஸ் பண்ணிட்டேன். ஒரு 0 டெப்டாக இருக்கணும் அப்படி யோசிக்க ஆரம்பித்தேன். ஸோ அந்த இது ஒரு 2-3 years கிட்ட ஒரு கேப் எனக்கு விழுந்தது. கடனை வேகமாக அடைக்கணும் அப்படின்னு சொல்லி இன்வெஸ்ட்மெண்ட்டை கொஞ்சம் குறைச்சி இன்வெஸ்ட்மெண்ட்டை கொஞ்சம் குறைச்சி தான் ஆகணுங்கிற மாதிரி இருந்தது. குறைச்சிட்டேன். திரும்ப வந்து ஒரு ஸ்டேஜுக்கு மேலே எனக்கு கான்ஃபிடென்ட் வந்துச்சு. ஓகே இப்போ லோன் இந்த அளவுக்கு பர்சன்டேஜ் குறைஞ்சிருச்சு, நான் பே பண்ணுற அமௌண்ட் இஎம்ஐயில் பிரின்சிபல் அதிகமாக போக ஆரம்பிச்சிச்சு, இன்ட்ரெஸ்ட் கம்மி ஆகிடுச்சு. அப்போ திரும்ப நான் வந்து இந்த மியூச்சுவல் ஃபண்ட் சிப் பண்ணுறதை ஸ்டார்ட் பண்ணேன். ஒரு 7 years பேக் 7-8 years பேக் ஸ்டார்ட் பண்ணேன். அதில் வந்து எனக்கு ஒரு நாமினல் க்ரோத் இருந்தது. பட் அந்த கோவிட் டைமில் கிராஷ் வரும்போது கொஞ்சம் அதிகமாக அக்குமுலேட் பண்ணிட்டேன். ஸோ அந்த மாதிரி அக்குமுலேட் பண்ணதுக்கப்புறம் திரும்ப மார்க்கெட் எனக்கு ஒரு கான்ஃபிடென்ட் இருந்தது. ஆனால் என்னென்னா எப்போ நமக்கு டவுனாக இருக்கோ அப்போ நம்ம எக்ஸ்ட்ரா அக்குமுலேட் பண்ணிடுவோம். கண்டிப்பாக இது வந்து ஒரு 4 years 3 years நமக்கு நல்ல ரிட்டர்ன் கொடுப்போம். பட் லக்கிலி அது 1 or 2 yearsக்குள்ளேயே நல்லா கொடுத்தது. பட் அப்போ பேனிக் ஆகாமல் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா அக்குமுலேட் பண்ணதுனால என்னோட மைல் ஸ்டோனை கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக ரீச் பண்ணேன். ஸோ நீங்கள் வந்து ஹோம் லோன் இந்த இன்வெஸ்ட்மெண்ட் ஜேர்னியில் நான் ஹோம் லோனை வந்து கொஞ்சம் சீக்கிரமாக அடைச்சேன் அப்படின்னு சொன்னீங்க. எவ்வளோ அடைச்சிங்க, என்ன ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணீங்க ஹோம் லோன் அடைக்கிறதுக்கு மட்டும்? ஹோம் லோனை வந்து மேடம் எனக்கு வந்து ஒரு ஓவர் டிராஃப்ட் ஹோம் லோனுங்கிற ஒரு இதில் வாங்கியிருந்தேன். அதில் என்ன ஒரு பெரிய பெனிஃபிட் எனக்கு கிடச்சிதுன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு 20 lakh லோன் வாங்கி வச்சுருக்கேன்னு வச்சுப்போம். நான் ஆக்சுவலாக இஎம்ஐ ஒரு 20 or 22,000 பே பண்ணுறேன்னா, பட் நான் லோன் வாங்கின அதுலேருந்தே பேங்க் சொன்ன இஎம்ஐ விட ஒரு 3,000 எக்ஸ்ட்ரா பே பண்ணிட்டு வந்தேன். 3,000 மந்த்லி பே பண்ணாலே எனக்கு ஒரு 4-5 years குறையிற மாதிரி இருந்தது. ஓகே, இஎம்ஐ குறையுது. 3,000 பே பண்ணால் எனக்கு 4-5 years குறையிறதுனால அதை நான் ஃபஸ்ட்டு மந்த்லேயே ஸ்டார்ட் பண்ணேன். கொஞ்சம் வருஷம் கழிச்சு எனக்கு வந்து வேறு கொஞ்சம் அமௌண்ட் வந்து கொஞ்சம் ஹை ஏர்ன் பண்ணுற மாதிரி டெம்பரரியாக எனக்கு ஒரு ஆப்ஷன் கிடச்சப்ப நான் அதை என்ன பண்ணேன்னா, அந்த பணத்தை எல்லாத்தையுமே எடுத்து இந்த ஹோம் லோனில் வந்து ஓவர் டிராஃப்ட் அக்கௌண்ட் மாதிரி தான் சர்ப்ளஸாக இருக்கிற எல்லாத்தையும் நான் அதில் போட ஆரம்பிச்சிங்க. போட்டுட்டேன். ஃபார் எக்ஸாம்பிள் என்னோட அவுட்ஸ்டாண்டிங் அமௌண்ட் 17 lakhs காட்டுதுன்னா 17 lakhையும் நான் அதில் எடுத்துகிட்டு வந்து கிரெடிட் பண்ணிட்டேன். பட் என் மந்த்லி டியூ அதே 22-23 இருக்கும். ஆனால் எனக்கு என்னென்னா ஃபுல்லாகவே பிரின்சிபலாக தான் போகும், இன்ட்ரெஸ்ட்டே வராது. ஏன்னா நான் அவுட்ஸ்டாண்டிங் அமௌண்ட்டை ஃபுல்லாக பார்க் பண்ணி வச்சிருக்கேன். பட் நான் எப்போ வேணால் எடுத்துக்க முடியும். ஸோ நான் எப்போ வேணால் எடுத்துக்கும் போது திரும்ப எனக்கு இங்கே ஏதாவது வேற ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி வந்தால் மட்டும் அதுலேருந்து எடுக்கிறது, இல்லைன்னா அதுலேயே அந்த அமௌண்ட்டை பார்க் பண்ணி வச்சிருந்தேன். அப்போ எனக்கு வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக எனக்கு தான் கட்டவே நமக்கு பிரின்சிபல் இன்ட்ரெஸ்ட்டே இல்லை பிரின்சிபல் போயிட்டே இருக்கும்போது நான் திரும்ப 22-23,000 கட்டுவேன். திரும்ப அதை மந்த்லி வெளியும் எடுத்துருவேன். ஏன்னா அவுட்ஸ்டாண்டிங் 0 எனக்கு பேங்க்ல வந்து அந்த இஎம்ஐ ஃபெயில் ஆகிடக்கூடாதுங்கிறதுக்காக என் அக்கௌண்ட்லேருந்து போகும், ஆட்டோமேட்டிக்காக போயிடும். சேம் டே நான் வித்ட்ராவும் பண்ணிடுவேன். திரும்ப அந்த அக்கௌண்ட்லேருந்து என்னோட சேவிங்ஸ் அக்கௌண்ட் வந்துடும். இந்த மாதிரி ஒரு 2-3 years பண்ணேன். அதுக்கப்புறம் எனக்கு அது தேவையே இல்லைன்னு தோணுச்சு. ஸோ இங்கே எனக்கு இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட் அதிகமானதுனால இதுக்கப்புறம் அதுலேருந்து நம்ம எடுத்து யூஸ் பண்ணுற மாதிரி இல்லைன்னு சொல்லிட்டு நான் பேங்க்ல போயிட்டு என்னை ஃபுல்லாகவே க்ளோஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி அடைச்சிங்க லோனை? நான் ஒரு 7 years முன்னாடி 7 வருஷத்துக்கு முன்னாடியே அடைச்சிட்டிங்க. இப்போ நீங்கள் சொன்ன இந்த ஆப்ஷன் வந்து எல்லா ஹோம் லோனுக்கும் பாசிபிளா, இல்லை இதுக்குன்னு நம்ம வந்து ஒரு இதுக்கு வேற ஏதாவது டேர்ம்ஸ் அப்படிங்கிறது? இல்லை, ஹோம் லோன் எல்லாத்துக்குமே பாசிபிள் தான் நம்ம முன்னாடி க்ளோஸ் பண்ணுறது. ஓவர் டிராஃப்ட் அக்கௌண்ட் இருந்ததுனால எனக்கு ஒரு எக்ஸ்ட்ரா பெனிஃபிட் என்ன இருந்ததுன்னா, என்னோட சர்ப்ளஸ் மணியை அதில் கிரெடிட் பண்ணிவிட்டு என்னோட மந்த்லி அவங்க எனக்கு டிடெக்ட் பண்ண வேண்டிய இன்ட்ரெஸ்ட்டை குறைச்சிட்டேன். குறைச்சிட்டே வந்தேன். சம்டைம்ஸ் 0லையும் போயிடுச்சு. அவங்க என்கிட்ட இன்ட்ரெஸ்ட்டே வாங்க முடியாது, லோன் ஆக்டிவாகவே இருக்கும், இஎம்ஐ போகும், அதே அக்கௌண்ட்லேருந்து நான் எடுத்துப்பேன். இட்ஸ் லைக் சேம் அவர் சேலரி ஆர் சேவிங்ஸ் அக்கௌண்ட் மாதிரி வி கேன் டூ த டிரான்சாக்ஷன் இன் த ஹோம் லோன் அக்கௌண்ட். அந்த மாதிரி ஒரு 2-3 years மெயின்டைன் பண்ணேன். அப்புறம் க்ளோஸ் பண்ணிட்டு நம்ம வீட்டோட பாண்டை நான் வாங்கிட்டேன். ஸோ நீங்கள் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒன்று ஒன்றா ப்ராப்பராக பண்ணிகிட்டே இருக்கீங்க, இடையில லோனும் வாங்குறீங்க. ஸோ உங்களோட மெயின் ஆக்டிவ் ப்ரொஃபஷன் என்ன? ஆக்டிவ் ப்ரொஃபஷன் வந்து நான் ஐடி ப்ரொஃபஷன் தான். அதில் தான் ஒரு 20 years ஒர்க் பண்ணிட்டுருக்கேன், 19 years. அதுக்கப்புறம் ஷாப்பிங், அதுக்குன்னு ஒரு பட்ஜெட் மட்டும் தான் போடுவேன். ஒரு 5,000 வச்சுக்கோங்க, ஒரு எக்ஸாம்பிள் போட்டுருவேன். அப்புறம் வந்து அதர் எக்ஸ்பென்சஸ்னால் என்னன்னு அப்போ நமக்கு தெரியாது, ஒரு ஃபிக்ஸ்ட் பட்ஜெட். அப்புறம் மேஜர் எக்ஸ்பென்சஸ், இந்த மாதிரி ஒரு 20 கேட்டகரிஸில் ஸ்ப்ளிட் பண்ணி ஒவ்வொரு இயருக்கு ஒரு ஸ்ப்ரெட்ஷீட்டில் அப்படியே ஒரு டூப்ளிகேட் பண்ண வேண்டியதான். ஒவ்வொரு மந்த் ஒரு காலம், ஒவ்வொரு வகையான நம்மளோட டாபிக் அந்த கேட்டகரிக்கு ரோஸ், அவ்வளோதான். மந்த்லி நமக்கு என்ன இன்கம் வருது, சேலரி இன்கம், அப்புறம் நமக்கு அதர் இன்கம்னா இந்த மாதிரி நமக்கு பேசிவாக என்ன வருது
அப்படின்னு தான். இந்த எக்ஸ்பென்சஸ்லாம் மந்த் போடும்போதே உங்களுக்கு இயர் ஸ்டார்டிங்கில் இந்த இயருக்கு டென்டேட்டிவாக உங்களுக்கு எவ்வளோ வேணும்னு தெரிஞ்சிடும், கால்குலேட் ஆகி வந்துடும். நம்ம எதுவுமே வருஷம் 15-16 வருஷம் முன்னாடி அந்த டாக்குமெண்ட் போட்டேன்ல, அது மட்டும்தான் கால்குலேஷனில் போட்டிருப்போம். அதுக்கப்புறம் நம்ம பண்ண வேண்டியது என்னென்னா, இதை காப்பி பண்ணிட்டு வருஷம் நம்ம செலவு அதிகமாகிட்டே தான் போகும் எல்லாத்துக்கும், அதை மட்டும் அப்டேட் பண்ணிக்கணும். பட்ஜெட்டில் துண்டு விழுமே சார். கண்டிப்பாக விடும். அது நீங்கள் பர்சனலாக எந்த அளவுக்கு யோசிக்கிறீங்க பிளான் பண்ணுறோம் அப்படின்னு தான். நான் என்ன பண்ணுவேன்னா, சிப் போகிறதெல்லாம் 1ஆம் தேதியே வச்சுருவேன். சேலரி கிரெடிட் ஆகும்போதே போயிடும். அந்த மாதிரிலாம் பண்ணேன் நடுப்புற. பட் இப்போ நான் வேறு மைண்ட் செட்டுக்கு வந்துட்டேன். சேலரி இல்லைனா என்ன பண்ணணும் அப்படி வந்துட்டேன் நான். சேலரி இல்லைனா நம்ம மியூச்சுவல் ஃபண்ட் சிப் ஸ்டாப் ஆகக்கூடாது, பேசிவ் இன்கம் வரணும், அதுலேருந்தா சிப் போகணும், அந்த மாதிரி பண்ணிட்டு வச்சுப்போம். இந்த பட்ஜெட்டில் துண்டு எப்படி விழுவணும் அப்படின்னா, நீங்கள் முதலே தெரிஞ்சிருது உங்களுக்கு. நமக்கு வருஷத்துக்கு ஒரு உதாரணத்துக்கு வச்சுப்போம், 15 லட்சம் வரும், 13 லட்சம் செலவாகுது இப்படின்னு ரஃப்பாக தெரிஞ்சிடும். இது உங்களோட பிளான்டு. ஆனால் ஆக்சுவல் மாறிக்கிட்டே இருக்கும், எவ்ரி மந்த் சேஞ்ச் ஆகும். நீங்கள் கரண்ட் பில்லுக்காக 3000 வச்சுருக்கீங்கன்னு வச்சுப்போம், அது 5 ஆகலாம், 2500 ஆகலாம். இந்த மாதிரி எல்லாமே நான் மெடிக்கலுக்காக பர் மந்த்து 3000 சும்மா வச்சுருக்கேன்னா, ஒரு மாதம் செலவே ஆகிருக்காது மெடிக்கல், ஒரு மாதம் 30,000 ஆகும். ஓகே, 30,000 20,000 கூட நம்ம எடுத்து செலவு பண்ணிடலாம். 1 லட்சம் 2 லட்சம் கூட ஆகும். திடீர்னு பேரண்ட்ஸ்க்கு ஏதோ ஒன்று அட்மிட் பண்ணுற மாதிரி ஆகும். இன்றைய தேதியில் ஐசியூலலாம் நீங்கள் 2 நாள் அட்மிட் பண்ணாலே மினிமம் 1 lakh கிராஸ் ஆகுது ஐசியூலலாம் இருந்தால், 2-3 days. அதுக்கப்புறம் மற்ற எக்ஸ்பென்ஸ்லாம் போட்டு இப்போ பட்ஜெட் கண்டிப்பாக துண்டு இல்லை, பெரிய அடி வாங்கிடும், உங்களோட இதுவே அடி வாங்கிடும். அப்போல்லாம் என்னென்னா ஹெல்த் இன்சூரன்ஸ், எமர்ஜென்சி ஃபண்ட்ஸும் இன்சூரன்ஸும் உங்களுக்கு காப்பாற்றுச்சா? ஆமாம், இன்சூரன்ஸ் தான். மெடிக்கல் எக்ஸ்பென்ஸஸ்க்கு நான் எமர்ஜென்சி ஃபண்டை இது வரைக்கும் நான் யூஸே பண்ணுற சுச்சுவேஷன் வரல. ஏன்னா நான் என் ஃபேமிலியில் எல்லாரையுமே இன்சூரன்ஸில் கவர்டாக வச்சிட்டேன். எனக்கு கார்பரேட்டில் இருக்கும் இன்சூரன்ஸு, பட் அதை தாண்டி நான் ப்ரைவேட்டாகவும் ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுத்துக்கிட்டேன். கார்பரேட்டில் ஒரு லிமிட் இருக்கும், பட் நல்ல லிமிட் தான் இருக்குது. பட் ஸ்டில் கம்பெனியில் நம்ம எவ்வளோ நாள் கண்டினியூ பண்ணுவோம், இன்றைக்கி ரிசைன் பண்ணிட்டோம் ஏதோ ரீசனுக்காக வேறு கம்பெனி மாறுறோம், இல்லை மாறல, இல்லை சம்திங், நமக்கு அந்த இன்சூரன்ஸ் அன்றைக்கே உங்களுக்கு கட் ஆகிடும். அப்போ என்ன பண்ணேன்னா, ஹெல்த் இன்சூரன்ஸை நான் ப்ரைவேட்டாகவும் போட்டுக்கிட்டேன். நம்மளை விட பேரண்ட்ஸுக்கு தான் மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் அதிகமாகும். ஸோ அவங்களுக்கு ப்ரீமியம் மாதம் அதுக்குன்னு ஒரு பட்ஜெட் வச்சுருவேன். பேரண்ட்ஸ்க்காக இன்சூரன்ஸ்க்கு இவ்வளோ போகணும்னு. சில இயர் யூஸே ஆகிருக்காது, சில இயர் 3 lakhs செலவு பண்ணியிருப்பேன். ஸோ 3 lakhsல ஆமாம், நான் ஒரு 20-30,000 தான் பே பண்ணியிருப்பேன். 2.75 lakhs இன்சூரன்ஸில் அவங்க இதை கிளைம் ஆகிடும். இது நான் இன்சூரன்ஸ் எங்கள் அப்பா அம்மாவுக்கு நான் எடுக்கலன்னு வச்சுப்போம், எனக்கு என்னோடய இன்வெஸ்ட்மெண்ட்லேருந்து நான் எடுத்துருக்கணும், இல்லை எமர்ஜென்சி ஃபண்ட்லேருந்து எடுத்துருக்கணும். ஓகே, இதை நம்ம ஹெல்த்துக்கு மட்டும்தான் கவர் பண்ண முடியும். அதை தாண்டி வேறு ஏதாவது ஒரு எமர்ஜென்சி, ஃபார்ச்சுனேட்லி எனக்கு பெரிய எமர்ஜென்சி வரல, அதுலேருந்து எடுக்கிற மாதிரி தான் எனக்கு எதுவும் ஆகலை. பட் ஸ்டில் அதை என்னோட இந்த நெட் அசட்லேயோ பேலன்ஸ் ஷீட்லேயோ கூட நான் கன்சிடரே பண்ண மாட்டேன். அது இல்லை, அந்த மாதிரி உங்கள் அக்கௌண்ட்லேயே அது உங்களுக்கு தெரியக்கூடாது. பட் அது எப்படி வேணால் வைக்கலாம், அது ஒரு தனி டாபிக். எமர்ஜென்சி ஃபண்டை எப்படி எஃபெக்டிவாக மேனேஜ் பண்ணுறதுன்னு பண்ணலாம். பட் நான் என்ன பண்ணிட்டேன்னா, அது எனக்கு கண்ணுக்கு தெரியாத இடத்துல வைக்கிற மாதிரி வச்சிட்டேன். பட் என்னால் 1 டேக்குள்ளே எடுக்க முடியும்னு வச்சுக்கோங்க. அந்த மாதிரி நான் வேறு கண்ட்ரிலேயே போய் அதை வச்சிட்டேன். எனக்கு இந்த பணமே இப்போ இல்லை அப்படிங்கிற மாதிரி நம்ம இருக்கணும். இல்லை, ஆனால் கண்டிப்பாக எல்லாருமே எமர்ஜென்சி ஃபண்ட்ஸ் அப்படிங்கிறது வச்சுக்கணும் இல்லையா? ஏன்னா இப்போது நான் தான் கேட்டேன், இந்த 10 years நீங்கள் இந்த ஜேர்னியை கிராஸ் பண்ணி வரணும் அப்படின்னா அந்த இடத்துல நீங்கள் கை வச்சிருக்கவே கூடாது, அங்கேருந்து பணத்தை நீங்கள் வெளில எடுத்துருக்க கூடாது. மார்க்கெட் விழும்போது என்ன மாதிரி நீங்கள் ரியாக்ட் பண்ணுவீங்க சார்? பணம் குறையும் இல்லையா, அப்போ உங்களுக்கு பதறாதா? அது ஒரு கோவிட் கிராஷ் அப்பெல்லாம் ரொம்ப பதறிச்சு. எவ்வளோ கம்மியாச்சு? ஒரு நாளைக்கு ஒரு 50,000 அப்போல்லாம் எனக்கு குறைஞ்சிது பர் டே. அப்புறம் நிறைய பேனிக்கில் நான் செல் பண்ணேன். அதுக்கப்புறம் திரும்ப நல்லா க்ரோ ஆகும்போது கொஞ்சம் கான்ஃபிடென்ட் வர மாதிரிலாம் இருந்தது. பட் ஸ்டில் என்னென்னா, ஏதோ சைனா இந்தியா பார்டரில் ஏதோ ஒரு சின்ன ஒரு ப்ராப்ளம், ஒரு பேனிக், உடனே எல்லா ஸ்டாக்கும் ஒரு 2-3% விழுந்ததுன்னா நானும் போய் ஒரு 5 கம்பெனி விற்றுறது. ஓகே, இது ரொம்ப இறங்குமோ, இதெல்லாம் இனிஷியல் டேஸில் இருக்கும். அதுக்கப்புறம் ஒன்றுமே இல்லாமல் கம்பெனி திடீர்னு ஒரு 4-5% ஏறுதுன்னா நல்ல கம்பெனி செல் பண்ணிடுறது. அதுக்கப்புறம் அது இன்னும் பயங்கரமாக கூட இன்க்ரீஸ் ஆகும் நமக்கு. இதெல்லாம் ஃபஸ்ட்டு இருக்கும். அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுறேன், ஸ்டேபிள் ஆக்கிட்டேன் என் போர்ட்ஃபோலியோவை. ஸ்மால் கேப்ஸில் ரொம்ப ஹோல்டிங் கம்மியாக்கிட்டேன், மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்லேயும் சரி ஸ்டாக்கும். ஸ்மால் கேப் ஃபண்டு நான் உங்களுக்கு சொன்னேன் இல்லையா, நான் செல் பண்ணி அப்புறம் ரியலைஸே பண்ணிட்டேன். எல்லோரும் என்னை கேட்டாங்க, ஏன் இவ்வளோ ரிட்டர்ன்ஸ் கொடுக்குறத போய் செல் பண்ணுறீங்க அப்படின்ட்டுன்னு. எனக்கு இது போதும், அது எப்போதுமே அந்த ஒரு தெளிவு வச்சுருப்பேன் நான். எனக்கு இது போதும். இது எல்லாமே நிறையா பெரிய ரொம்ப வருஷமாக ஃபினான்ஷியல் எக்ஸ்பர்ட்ஸாக இருக்கிறவங்களோட ஒவ்வொருத்தங்களும் ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ இருக்கும். நான் நிறைய பேரை ஃபாலோ பண்ணுறேன், நம்ம ஸ்டேட்லேயும் சரி, இல்லை அதர் ஸ்டேட்ஸ், ஈவன் சம் ஃபாரின் கண்ட்ரீஸில் கூட.
எல்லார்ட்டேருந்தும் நமக்கு என்ன வேணுமோ அதை மட்டும் நான் கிராப் பண்ணிக்கிறது. இப்போ நம்ம தமிழ்நாட்டில் ஒரு இன்வெஸ்டர் இது அவர் சொன்ன ஒரு வார்த்தை எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இப்போ நம்ம வந்து ஒரு படகுல தான் மீன் பிடிக்க போகிறோம்னா அதில் என்ன கொண்டு வர முடியுமோ அதை மட்டும்தான் அந்த மீனை பிடிச்சிட்டு வர முடியும் பாய்மர படகுல. இதே ஒரு பெரிய லான்ச் எடுத்துகிட்டு போகிறோம்னு வச்சுக்கோங்க, அவனால் அதிகமாக பிடிச்சி அதிக மீனை தங்கி ஒரு வாரம் இருந்து எடுத்துகிட்டு வர முடியும். ஸோ நம்ம கெப்பாசிட்டி என்ன, நமக்கு என்ன வேணும், அது கிடச்சி தான் அதுலேருந்து வெளில வந்துக்கணும். அதே தான் நான் ஸ்மால் கேப் மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் 2 ஸ்மால் கேப் மியூச்சுவல் ஃபண்ட் வச்சுருந்தேன். எப்படி பர்ஃபார்மன்ஸ் பண்ணுதுன்னு. மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் பொதுவாக ஒருத்தங்களுக்கு ஒரு 5-6 இருந்தாவே போதும், டிஃப்ரெண்ட் கேட்டகரிஸ்லனாலும். நான் கொஞ்சம் ஓவர் டைவர்சிஃபைடாக 8 மொத்த போர்ட்ஃபோலியோ ஓவர் டைவர்சிஃபைடாக பண்ணேன். மியூச்சுவல் ஃபண்ட்லேயும் அதே மாதிரி நிறைய ஃபண்ட்ஸ் தான். தப்பு ரேட்டிங்கிறத தாண்டி எனக்கு ட்ராக் பண்ண வேணும். நான் எனக்கு முதலீடு பண்ணுறது மட்டும் இல்லாமல் அதை நான் ஸ்டடி பண்ணணும். ஃபாரின் கண்ட்ரீஸில் சிப்பாக பண்ணால் என்ன ஆகுது, ஒன் டைமாக பண்ணால் என்ன ஆகுது மார்க்கெட் கம்மியாக இருக்கும்போது. நம்ம இதிலே ஃப்ளெக்ஸி கேப்பில் இல்லை இந்த பக்கம் ஸ்மால் ஆர் மிட் கேப்பில் இல்லை மல்டி கேப், ஃப்ளெக்ஸி கிளாப் மல்டி கிளாப் நான் கம்பேர் பண்ணிக்கிட்டே இருப்பேன். அதேமாதிரி ஸ்மால் மிட்டு, அப்புறம் செக்டார்லேயும் ஒரு 2 செக்டார் ரொம்ப ரிஸ்க்கு இருந்தாலும் நான் வந்து ஐடி செக்டாரையும் மெடிக்கல் செக்டாரையும் கம்பேர் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணுறதுக்காக. இதெல்லாம் என்னோட பர்சனல் இன்ஃபர்மேஷனுக்காக. டேட்டா வேணும் எல்லாத்துக்குமே, அதுக்கு காசை ரியல் டைமில் போட்டு எடுக்கணும். அது ஒரு கான்ஃபிடென்ஸே உங்களுக்கு கொடுக்கும். இப்போ நான் இதெல்லாம் செல் பண்ணேன் இல்லையா, இந்த ரிவலைஸ் பண்ண ப்ராஃபிட்டே ஒரு உதாரணத்துக்கு வச்சுப்போம், ஒரு 10 லட்சம்னு வச்சுப்போம். நாளைக்கு மார்க்கெட்டில் எனக்கு ஒரு 4 லட்சம் 5 லட்சம் குறைஞ்சாலும் இப்போ என்ன எனக்கு கான்ஃபிடென்ட் வந்துடுதுன்னா, நம்ம அங்கேயும் தான் எடுத்தோம், அங்கேயே கொஞ்சம் விடுறோம், அப்படி தான். ஓகே தான். இது நம்ம போகிறது வந்து இன்றைக்கி சம்பாரிச்சு அதுக்கு நாளைக்கு செலவு பண்ணுறதுக்காக நம்ம இதை பண்ணல. நம்ம ஒரு 20 இயர்ஸ் 30 இயர்ஸ் ஜேர்னியில் ஒவ்வொரு ஸ்டெப்பாக 1லேருந்து அடுத்த 2 crore 5 crore 10 crore நம்ம அப்படி போகணும்னு நினைக்கும் போது இந்த சின்ன சின்ன விஷயத்துக்கெலாம் நம்ம பேனிக்கே ஆகக்கூடாது, ரியாக்ட் அதிகமாக ஆகவே கூடாது அப்படிங்கிற மைண்ட் செட்டுக்கு வந்தேன். இதையும் தாண்டி நமக்கு அதெல்லாம் தாண்டி நமக்கு ரியாக்ட் பண்ணுறதுக்கான மைண்டு வேறு ஏதோ ஒரு ப்ரெஷரும் வந்துடக்கூடாதுங்கிறதுக்கு தான் எல்லாத்தையுமே ஓரளவுக்கு சேவ் பண்ணேன். ஃபஸ்ட்டு டெப்ட் இருந்தால், நீங்கள் கடன் இருந்தாலே உங்களை இதெல்லாம் சுதந்திரமாக பண்ண விடாது. ஸோ நீங்கள் கடன் வாங்க 0 டெப்ட்டு அப்படிங்கிற ஒரு பாலிசி கொண்டு வந்தேன். 0 டெப்ட் எனக்கு வந்து இருக்கவே கூடாதுன்னு. லைஃப் ஸ்டைலில் ரொம்ப சிம்பிளாக வச்சுக்கணும். அதில் போயிட்டு நம்ம திரும்ப அதில் போய் லாக் ஆகிட்டோம்னா நம்ம இப்போ பண்ணுற எல்லா முயற்சிகளையுமே நீங்கள் சொல்கிற மாதிரி தான் பல புல் பேக் இருக்கும். அவங்க அதை வாங்குறாங்க, இவங்க இந்த ஜுவல்ஸ் வாங்குறாங்க, அவங்க பிளாட் வாங்கிட்டாங்க, நம்ம ஃப்ளாட்டில் இருக்கோம், லேண்ட் வாங்கல, இல்லை இண்டிவிஜுவல் ஹோம். இது வந்து சோஷியல் ப்ரெஷர் மட்டும் இல்லை, உங்களுக்கு இந்த ஃபேமிலியும் இந்த ப்ரெஷர் இருக்கும். பட் அது எதுக்குமே நம்ம செவி சாய்க்காமல் எனக்கு என்ன வேணும் அந்த ஒரு டார்கெட்டில் கரெக்டாக இருக்கணும். ஆனால் இது நிறைய பேர் நம்மளை வேறு எப்படி வேணால் நமக்கு முன்னாடி சொல்கிறது, வெளில சொல்கிறது நிறைய இருக்கும். உங்களுக்கு நடந்திருக்கா அந்த மாதிரி? கண்டிப்பாக. எனக்கு நான் சொன்னேன், இன்னைக்கு காலம்பர் கூட என்னோட ஒய்ஃபோட ஃப்ரெண்ட் பேசும்போது, ஃப்ரெண்டோட ஒய்ஃப் பேசும்போது சொன்னாங்க, அவர் சொன்னாருன்னு, நான் எல்லாத்துக்குமே கணக்கு எழுதி வச்சுட்டு இருப்பேன், ரொம்ப செலவு பண்ண மாட்டார். ஆக்சுவலாக செலவு பண்ணணும்னு நான் சொல்லுவேன். செலவு எப்படி பண்ணணும்னா, ஒரு ட்ரிப் போகிறோம், நான் இயர்லி 2 ட்ரிப் போவேன், பேரண்ட்ஸ் கூடயும் ட்ரிப் போவேன், ஸ்பெண்ட் பண்ணுவேன், அதெல்லாம் நான் பண்ணுவேன். என்னன்னா இவ்வளோ சம்பாதிச்சு வச்சுட்டு நாளைக்கு யாரும் இல்லாத போது நான் எப்படி செலவு பண்ண முடியும்? ஸோ செலவும் பண்ணணும், பட்டு ஒரு எஃபெக்டிவாக பண்ணணும், அப்படி பார்ப்பேன் நான். ஒரு உதாரணத்துக்கு இன்றைக்கி நீங்கள் ஃபாரின் ட்ரிப்போ வேறு ஸ்டேட் போகணுன்னா ஆக்சுவல் எக்ஸ்பென்சஸ் ஒரு அதர் ஸ்டேட்டுக்கு ஒரு 1 lakh ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. ஃபேமிலியோட அப்பா அம்மா ஒய்ஃப் பையனோட போனால் ஒரு 1 lakh ஆகும். பட் அந்த 1 lakhக்கு இப்போ எவ்வளோ டூரிஸ்ட் ஏஜென்சிஸ் வந்து நீங்கள் 5,000 per month பே பண்ணுங்கள் இப்படிலாம் அப்படி நான் பண்ணாமல் அந்த 1 lakhக்குன்னு தனியாக ஏதோ சேவ் பண்ண ஆரம்பிச்சிருவேன். இல்லைனா நீங்கள் சொன்ன மாதிரி தான், ஒன் டைம் நான் ஒரு மியூச்சுவல் ஃபண்ட்ஸே கூட கொஞ்சம் செல் பண்ணேன். ப்ராஃபிட்டை எடுத்து இங்கேருந்து நான் ஃப்ளைட் டிக்கெட்டை போட்டு போயிட்டு ஒரு 4-5 நாள் எதை பற்றியும் கவலைப்படாமல் பேரண்ட்ஸ் ஒய்ஃபு அப்படின்னு இருந்துட்டும் செலவு பண்ணுவேன். ஏன்னா அது ஒரு சந்தோஷம், மெமரிஸ். பணம் மட்டுமே மெமரி கொடுக்காது, செலவும் பண்ணணும். பட் நான் கொஞ்சம் வேறு வழியில் பண்ணுவேன். ரொம்ப கணக்கு பார்த்து 1 crore இருந்தாலும் 10 ரூபாய்க்கு வேல்யூ இருக்குது. 10 rupeesக்கு அந்த 10 rupee வேல்யூ 10 ரூபாய் 10 ரூபாய்க்கு கஷ்டப்படுறவனுக்கு அந்த வேல்யூ தெரியுது. லட்சக்கணக்கில் வச்சுருக்கிறவனுக்கு அந்த 10 ரூபாயோட வேல்யூ பெருசாக தெரியல. பட் அப்படி இல்லாமல் 10 rupeesக்கும் ஒரு வேல்யூ இருக்கணும். அதுக்காக நான் வேறு சில ஸ்டெப்லாம் எடுத்தேன். சில பிஸ்னஸ் அப்படிலாம் வந்து பண்ணால் தான் 100 rupeesக்கு ஒருத்தவங்க எவ்வளோ கஷ்டப்படுறாங்கிறத பார்த்து புரிஞ்சிக்காமல் நம்ம ரியலைஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். அது எவ்ரிடே ரியலைஸ் பண்ணணும்னு சில தனியாக இன்னும் சில ஸ்டெப்ஸ்லாம் எடுத்தேன். இதெல்லாம் பண்ணும்போது நம்ம எக்ஸ்பென்ஸும் பண்ணுவோம். லோக்கல் ட்ரிப்ஸாக இருக்கட்டும், வேறு நிறைய பிடிச்சதை வாங்கி கொடுக்கணும் பசங்களுக்கோ ஒய்ஃபுக்கோ, எதுவுமே வாங்கி கொடுக்காமல இருக்க முடியாது. பட் ஆனால் லைஃப் ஸ்டைலில் ரொம்ப இன்க்ரீஸ் பண்ணிக்கல. பட் அட் த சேம் டைம் ரொம்ப எதுவும் செலவு பண்ணாமலும் நான் எல்லா நல்லது கெட்டதுன்னு எல்லாமே நிறைய எங்கள் அப்பா அம்மாட்ட கற்றுக்கிட்டேன். எவ்வளோ கணக்கு வைக்கணும். ஏன்னா ஸ்கூல் படிக்கும்போதே எங்கள் அம்மா எல்லா மந்த்துமே, எங்கள் அப்பா ஒரு கெஸ்டட் ஆஃபீஸர் வந்து ரிட்டையர் ஆனவங்க. பட் அதனால் மோஸ்ட்லி வெவ்வேறு டிஸ்ட்ரிக்ஸில் தான் இருப்பாங்க. பட்டு எல்லாமே எங்கள் அம்மா வந்து சின்ன வயசுலேருந்தே, நான் பிறந்த வருஷம் இப்போ நான் 40 years ஆகுதுன்னா
நான் பிறந்த வருஷத்தோட எக்ஸ்பென்சஸ் கேட்டால் கூட இப்போ எங்கள் அம்மாட்ட இருக்குது நோட்டில். அப்போ எந்த டிஜிட்டலுமே வராதும்போது அவங்க அவ்வளோ மெயின்டைன் பண்ணும்போது இப்போ நம்ம மெயின்டைன் பண்ண என்னன்னு நான் கொஞ்சம் அட்வான்ஸ்டாக பண்ணுறேன், அவ்வளோதான். ரெண்டாவது இப்போவும் அப்போ ஒரு மாசத்தோட செலவுகள் உங்ககிட்ட இருக்கு. இருக்கு எந்த இயருக்கு நீங்கள் ஏதாவது ஒன்றா 2018 அக்டோபர் மந்தில் ஒரு ஃபங்க்ஷன் நடந்திருக்கு, அதுக்கு நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னு கேட்டால் ஒரு நிமிஷத்தில் அப்படியே நான் சொல்லிடுவேன். நம்ம Excel sheet மைண்டில் வச்சுக்க பார்த்து முடியாது. எடுத்துருவீங்க. ஒரே டாக்குமெண்ட் ஸ்ப்ரெட்ஷீட் ஒரு எக்ஸல் தாங்க. ஒவ்வொரு இயருக்கும் ஒரு ஷீட் ஆட் பண்ணிட்டே போக வேண்டியதான். ஒவ்வொரு மந்த்துக்கு ஒரு காலம் இருக்குது, என்ன கேட்டகரின்னு இருக்குது. அதுல இருந்து எடுத்து சொல்லிடுறேன். ஆமாம், ஷாப்பிங்னா அதுலேருந்து இப்போ ஃப்ரிட்ஜு என்னோட நேட்டிவ்க்கு எவ்வளோக்கு வாங்கியிருக்கேன், இப்போ திரும்ப இங்கே மாற்றணுன்னா அதே ஃப்ரிட்ஜுனா அப்போ எவ்வளோக்கு வாங்கியிருக்கோம். நமக்கு டேட்டா ரொம்ப முக்கியம், அதனால் எல்லாத்தையும் வச்சுருக்கேன் கையில். ஸோ நீங்கள் சொன்னீங்க ஏஜ் வந்து 40, சில பேசிவ் இன்கம் வர மாதிரி நான் ரெடி பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி. இப்போ பேசிவ் இன்கம்மாக எவ்வளோ ரெடி பண்ணியிருக்கீங்க? இப்போ நான் ஒரு பேசிவ் இன்கமாக மோராலெஸ் என் சேலரி வர அளவுக்கு ஓரளவுக்கு பண்ணியிருக்கேன்னு வச்சுக்கோங்க. இப்போ நான் வந்து ஒரு 13 பட் டிஃபர் ஆகும். அந்த பேசிவ் இன்கம் வந்து ஒரு அப்ராக்சிமேட்டாக நம்ம சொல்லுவோமே ஒரு 12 to 13 lakhs ஆகுது இயர்லி வந்துடும். This festive season, travel the world with Grand Royal Tours. அடையார் ஆனந்த பவன் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் மற்றும் A2B வெஜ் ரெஸ்டாரண்ட் உங்கள் பசியார எங்கள் ருசி பேசும். நடனம் தொடங்கிட